Taste the Daily. மாவட்டத்தில் கொள்முதல் செய்த நெல்லுக்கு 2 மாதங்களாக பணம் வழங்காமல் காலம் தாழ்த்துவதாக ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு அளித்தனர். காமராஜபுரம், மதுரமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படும் நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் விவசாயிகளிடமிருந்து பெறப்பட்ட நெல்லுக்கு உரிய பணம் 2 மாத காலமாக வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. சுமார் 200 கோடி ரூபாய் நிலுவையில் உள்ளதாக கூறப்படும் நிலையில் இதுகுறித்து ஆட்சியரிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். விடியா ஸ்டாலின் ஆட்சி விவசாயிகள் விரோத ஆட்சியாக மாறிவிட்டதாக விமர்சனம் எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே சாலையில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. உதகை, கூடலூர், பந்தலூர், குந்தா உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் இத்தலார் பகுதியிலிருந்து பெம்பட்டி செல்லும் சாலையில் மண் சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மழைக்காலத்தையொட்டி அத்தியாவசிய பொருட்களை விடிய அரசு மக்களுக்கு வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மயிலாடுதுறை நகரில் மர்ம காய்ச்சல் வேகமாக பரவுவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கடந்த சில தினங்களாக மர்ம காய்ச்சல் அதிவேகமாக பரவி வரும் நிலையில் காமராஜர் தெரு, புதுத்தெரு ஆகிய பகுதிகளில் 20க்கும் மேற்பட்டோருக்கு காய்ச்சல் கண்டறியப்பட்டது. இந்த நிலையில் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லை எனவும் இதனால் உரிய நேரத்தில் சிகிச்சை பெற முடியவில்லை என மக்கள் வேதனை தெரிவித்தனர். எனவே மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்களை நியமனம் செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தினர். திறனற்ற திமுக அரசு நோய் தடுப்பு முன்னெச்சரிக்கைகளை எடுக்காமல் வெற்று விளம்பரங்களில் மட்டுமே ஆர்வம் காட்டுவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். மதுரையில் அரசு பேருந்து பயணத்தின் போது நடத்துனர் தவறி கீழே விழுந்து உயிரிழந்தார். மாட்டுத்தாவணியில் இருந்து அரசு பேருந்து ஒன்று தஞ்சாவூரை நோக்கி சென்று கொண்டிருந்த போது ஒத்தக்கடை பகுதியில் ஓட்டுநர் திடீரென பிரேக் பிடித்துள்ளார். அப்போது படிக்கட்டில் நின்று கொண்டிருந்த புதுக்கோட்டை மாவட்டம் விசலூரைச் சேர்ந்த நடத்துனர் கருப்பையா தவறி சாலையில் விழுந்தார். இதில் படுகாயமடைந்த அவரை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். அரசு பேருந்துகளில் தானியங்கி கதவுகளை மூட நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையிலும் விடியா திமுக ஆட்சியின் அலட்சியத்தால் நடத்துனர் உயிரிழந்து விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டினர். நிறைந்தும் காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். குறிப்பாக பாலத்தின் இணைப்புகள் மீது பயன்படுத்தப்பட்ட தார் உருகி பள்ளம் ஏற்பட்டுள்ளதால் வாகனத்தின் முன்புறம் சேதமடைவதாகவும் குழந்தைகளை வைத்துக் கொண்டு இயக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சாலைகளை சீரமைப்பது குறித்து விடியா ஸ்டாலின் அரசு கண்டுகொள்வதே இல்லை என விமர்சனம் எழுந்துள்ளது. திருச்சியில் இந்த பீமநகர் பாலம் ரொம்ப டேமேஜாக இருக்குது. வண்டிலாம் போக வர ரொம்ப இடையூறாக இருக்குது. அதனால் மேலே ரொம்ப இதாக இருக்குது. 2 பாலம் இங்கே வேலை நடக்கிறதுனால இங்கே ரொம்ப இதாக இருக்குது. இந்த பாலத்தை கொஞ்சம் சரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.